அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த பிரபஞ்ச விதிகள். அதாவது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும், அல்லது நம்ம நினைக்காதெல்லாம் ஏன் நடக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் தானாக தேடி வருது, நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, அல்லது நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கஷ்டப்பட்டு அடையிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. இதில் பிரபஞ்ச விதியானது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அது நமக்கு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்குமே நாம் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் வாழ்க்கையில் அப்படி சொல்லி தான் ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் அப்படி நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறதில்ல. நம்ம எது நினைக்கலையோ அது நமக்கு தானாக வந்து சேருது. ஒரு சில பேர்த்துக்கு கேட்காமையே நடக்குது. இதில் எப்படி நடக்குது அப்படின்னா, முதல்ல இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்தந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து அடைகிறது. அப்போ இங்கே நம்மளோட வேலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை அடைவதற்கு நாம் டியூன் பண்ணிக்கிறோம். அந்த டியூனிங் தான் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், கஷ்டங்கள் எல்லாமே. நாம் நினச்சது நமக்கு நடக்கணும் அப்படின்னா, அந்த நடக்கிறது எது நடக்கணுமோ அதை நம்மை வந்து அடைவதற்கான தகுதியுள்ள நபராக நாம் இருக்கணும். அது சரியான தகுதியாக இருந்தாலும் சரி, அல்லது கெட்ட தகுதியாக இருந்தாலும் சரி. அதாவது அந்த சூழ்நிலையால் நமக்கு நன்மை நடக்க போகுது அல்லது பிறருக்கு தீமை நடக்க போகுது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிட்டாலுமே, நமக்கு அது நன்மை அப்படின்னா நம்ம நன்மைக்குரிய தகுதியான நபராக இருக்க வேண்டும். நமக்கு அது தீமை அப்படின்னா நாம் தீமைக்குரிய நபராக தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். இப்படி எந்த தகுதியில் இருக்கிறோமோ அதற்கு தகுந்தால் போல் நம்மை தேடி அது வந்து சேரும். கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம கேட்காமையே, நம்ம விரும்பாமையே நம்ம நோக்கி அது வருது. அது எப்படி வருது அப்படின்னா, அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் வலிகளும் வேதனைகளும் அழுகைகளும் அனுபவிப்பதற்கான தகுதியான நபராக நாம் இருக்கும் பொழுது அது தானாகவே நம்மை நோக்கி வந்து விடுகிறது. அதுக்கு நாம் எந்த விதமான முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. அப்போ அதே மாதிரி தான் நல்லதுக்கும் அதே பதில் தான். ஒரு நல்லதோ, ஒரு சந்தோஷமோ, ஒரு முன்னேற்றமோ, எந்த ஒரு விஷயம் நம்மை நோக்கி வருவதற்கு அதற்கு தகுதியான நபராக இருந்தால், 100% நம்ம அதுக்கு தகுதியான நபராக இருந்தால் அது நம்மை தானாகவே தேடி வந்துவிடும். ஒருவேளை நாம் வந்து ஒரு 80% தகுதியான நபராக இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 20% நம்ம முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அல்லது ஒரு 50% தகுதியான நபராக இருந்தால் ஒரு 50% நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறோம், மீதி ஒரு 50% அதுக்கான காரியம் கைகூடுது. மாறாக 100% நமக்கு அதுக்கு தகுதியற்றதாக இருக்கும் பொழுது 100% நம் முயற்சியும் கடினமான உழைப்பையும் அதில் போடும் பொழுது அதனுடைய விடையானது ஒன்றுமில்லாமல் போகும். அதாவது அதன் பதில் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தில் நமக்கு விதியில் தரப்படாத ஒன்றை நாம் முயற்சி செய்து அது எடுக்க நினைக்கும் பொழுது பிரபஞ்சத்தின் விதியில் இல்லாத ஒன்று நம்ம நோக்கி வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விதியில் இருக்கிறது, அது என்னவாக இருக்கிறது, அது எப்படி நமக்கு கிடைக்கிறது, கஷ்டப்பட்டா அல்ல கஷ்டப்படாமையா அப்படிங்கிறத அடிப்படையில் அது நம்மை வந்து சேர்கிறது. 100% புண்ணியவான்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் எங்கேயோ ஒரு மூலையில் ஒளிஞ்சிருந்தாலும் அவரை தேடி போய் அந்த நல்லது நடந்து விடுகிறது. ஒரு விஷயம் நம்மை அடைவதற்கு, நம்மை வந்து சேர்வதற்கு அதற்கு என்ன நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அது நமக்கு வந்து சேரும். அப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டியது அதை அடைவதற்கான பயிற்சிகளும் முயற்சிகளுங்கிறதை தாண்டி அதற்கான புண்ணிய பலன் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஒருவேளை புண்ணிய பலன் நம்ம இடத்துல இருந்து அதற்கான பயிற்சியோ முயற்சியோ நமக்கு தெரியல அப்படின்னாலும், இந்த பிரபஞ்சமே அதற்கான சரியான வழிகளையும் அதற்கு சரியான திட்டங்களையும் அதற்கு சரியான நபர்களையும் நம்ம இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அது எப்படி கொண்டு போய் அதை வழி நடத்தணுமோ அப்படி கொண்டு போய் வழி நடத்தி அங்கே கொண்டு உட்கார வச்சு இதே அந்த பிரபஞ்சமே செஞ்சிடும். ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். நம்ம எதை விதைத்திருக்கிறோமோ அதை முளைக்க வைக்க வேண்டும் என்பது அந்த பிரபஞ்சத்தினுடைய விதியாக இருக்கும் பொழுது, ஒரு மாமரம் விதைத்தால் மாமரம் தான் முளைக்கும், பலா விதையை விதைத்தால் பலாமரம் தான் முளைக்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் விதியாக இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நாம் நல்லதை விதித்தால் நமக்கும் நல்லதே நடக்கும் என்பது இந்த பிரபஞ்சம் செய்தே ஆக வேண்டும் என்பதும் இந்த விதியில் தான் இருக்கிறது. இதுவரை நமக்கு துன்பங்களே வந்து கொண்டிருக்கிறது, கஷ்டங்களே வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் எதை விதைத்திருக்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு எது நடக்கிறது, இதுவரையில் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நாம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன விதைச்சிருக்கிறோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்குதா, சந்தோஷமாக நடக்குதா, ஒரு நோய் இல்லாமல் இருக்கிறோமா, விபத்து இல்லாமல் இருக்கிறோமா, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோமா, ஒரு அழுகை இல்லாமல் இருக்கிறோமா, ஒரு வேதனை இல்லாமல் இருக்கிறோமா, நிம்மதியாக வாழ்கிறோமா, நிம்மதியாக சாப்பிட்றோமா, நிம்மதியாக தூங்குறோமா, இப்படிங்கிறதுக்கான காரணங்களை வைத்து நாம் இதற்கு முன்னாடி என்ன விதைத்திருப்போம் என்பதை அப்படியே ரிவர்ஸில் நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா அதனுடைய முளைத்த மரம் தான் நமக்கு இப்போ பலனை தருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்தோம்ங்கிறது இப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கடுமையான உழைப்பை போட்டு அந்த முயற்சிக்கு பிறகு நம்ம அதை அடையலை அப்படின்னா
அந்த முயற்சியின் பலனானது அந்த கர்மத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக நாம் கொடுத்த உடல் உழைப்பு, மன கஷ்டம், பொருளாதார விரயம் அனைத்தும் சேர்ந்து வீணாக போகும் பொழுது அது கர்மா கழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து நின்றும். வாழ்க்கையிலே இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம். அந்த கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்ட்டை நியமிக்கணும், ஒரு மேனேஜர் நியமிக்கணும், ஒரு சூப்பர்வைசர் நியமிக்கணும். அப்படின்னா அந்த நியமிக்கிறதுக்கான நபர்களை நாம் இன்டர்வியூ பண்ணுவோம். அவர்களுடைய தகுதி, படிப்பு, ஒழுக்கம், பணத்தை ஒப்படைக்கிறான்னா அவர் பணத்தை எதுவும் கையாடல் பண்ண மாட்டாரா, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிலெலாம் என்ன பேர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் விசாரிப்போம். அதுக்கு பிறகு தான் அதை அவர்கிட்ட ஒப்படைப்போம். அது மாதிரி தான் ஒரு சாதாரண மனிதனாகிய நாமே ஒரு விஷயத்தை ஒப்படைப்பதற்கு முன்னாடி இவருக்கு அதுக்கான தகுதியில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதே போல தான் இந்த பிரபஞ்சமும் நம்ம இடத்துல ஒப்படைப்பதற்கு முன்னாடி அதனால் நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதை நமக்கு ஒப்படைச்சிடும். ஒருவேளை நமக்கு அது கிடைச்சதுனால கஷ்டமும் வரலாம், கிடைச்சதுனால நன்மையும் வரலாம். எப்படி பார்த்தாலும் விதி இல்லாத ஒன்று ஒருவரை வந்து சேர்வதில்லை. அது பிரபஞ்சத்தின் முடிவில் இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தின் விதியை தாண்டி ஒரு விஷயத்தை நம்மால் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பிரபஞ்சத்தினோட ஒத்துழைப்போடு தான் இது நடக்கிறது. நம்மளோட உழைப்பால், நம்மளோட தன்னம்பிக்கையால், நம்மளோட விடாமுயற்சியால், நம்மளோட புத்திசாலித்தனத்தால், நம்மளோட அறிவால், நம்மளோட தந்திரத்தால், இதனுடைய வழிகளால் தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அடைகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னா அரசியல் கட்சிகள் கூட இது மாதிரியான தந்திரங்களும் முயற்சியெல்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜெயித்தவங்க அதே முயற்சி திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அதே முயற்சி செய்ததும் தோல்வியை தழுவுவாங்க. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய அறிவையும் தந்திரங்களையும் அதிகாரத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் செயல்படுதுங்கிற ஒரு கட்டத்தில் நான் உணர்த்தப்படும். நிச்சயமாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களுக்கும் இந்த விதி பொதுவானது. ஏனென்றால் இந்த விதியானது மனித சட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குவதில்லை, இது இயற்கையின் சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. எனவே இயற்கையின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பயப்பட்டு நாம் வாழ வேண்டும். மனித சட்டங்கள் எப்போதும் பிரபஞ்ச சட்டத்தை கட்டுப்படுத்தாது. ஆனால் பிரபஞ்ச சட்டத்திற்கு மனித சட்டம் உட்பட்டு தான் நடந்தாக வேண்டும் என்பது விதியாக இருப்பதால் எப்போதும் நம் பிரபஞ்ச சட்டத்துக்கு உட்பட்டு நடப்போம். இயற்கைக்கு உண்மையாக இருக்க, இயற்கையில் நல்லதையே விதைப்போம். விதைக்கும் பொழுது மட்டுமே கவனமாக இருப்போம். அறுவடையின் போது என்ன நடக்கும் என்பதை பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை. எனவே எப்போதும் அறுவடை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எது நடக்கிறது, என்ன நடக்கப் போகுது என்ற கவலையும் பயமும் தேவையில்லை. ஏனென்றால் நாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று பயப்பட்டு வாழ்ந்தும் நபராக இல்லாமல் எப்பொழுதும் விதைப்பதிலேயே கவனமாக இருப்போம். தினசரி இன்றைய நாளில் பிறருக்கு என்ன விதைக்கிறோம் என்பதை கவனமாக பாருங்கள். அது அவமானமோ, கஷ்டங்களோ, ஏமாற்றமோ, துக்கமோ, எதை கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் அது பின்னாளில் முளைத்து நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதனுடைய அர்த்தம் இதற்குள் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் நமது வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் நம்ம எண்ணம் இருந்திருக்கிறது என்பதையும் இதன் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழும்.